என்ன எல்லாரும் கேக்குற ஒரே கேள்வி, எதுக்கும் உன் பையன தூக்கிக்கிட்டு ஃபங்ஷனுக்கோ இல்லன்னா கடைக்குலாம் வரமாட்டீங்க அப்படின்னு. இது வரைக்கும் குட்டுவ தூக்கிட்டு தனியா ஒரு 1 ஹவர் கூட நான் டைம் ஸ்பெண்ட் பண்ணதில்ல. வீட்ல மட்டும் தான் இருப்போம். வெளியில கூப்ட்டு போனதே இல்ல. ஏன்னா, அவன் வெளியில வந்தா வீட்ல இருக்கிற மாரி இல்ல. ஒரு மாரி சந்திரமுகியா மாறிடுறான். குட்டுவோட அப்பா இருக்கிறப்ப எங்கனால சில டைம் கண்ட்ரோல் பண்ண முடியாது. அவர்னால மட்டும் தான் முடியும். அதனாலயே மேக்ஸிமம் நான் வெளியில போ மாட்டேன். அன்னைக்கு என்னோட ஃப்ரெண்டோட மருமகளுக்கு வளகாப்பு. ஃபங்ஷன் நடக்கிற ஹால் வந்துட்டு ஒசூர் உள்ள இருந்துச்சு. நமக்கு எங்க நம்மளுக்கு ரோடு வரைக்கும் தெருவுல மட்டும் தானே வண்டி ஓட்ட தெரியும். அதனாலயே என்னோட இன்னொரு ஃப்ரெண்ட கொண்டு வந்து என்னை டிராப் பண்ண சொல்லியிருந்தேன். அந்த ஃபங்ஷன்ல ஒரு ஹாஃப் அன் ஹவர் தான் இருந்திருப்போம். குட்டு ஒரே அடம் அழுகுறப்பெல்லாம் ஒரு 2 3 சாக்லேட் கொடுத்து கண்ட்ரோல் பண்ணிட்டு இருந்தேன். அதுக்கு மேல என்னால முடியல. ஒழுங்கா சாப்பிட கூட விடல. சரி வாடா அப்படின்ட்டு ஃபிஷ் மார்க்கெட் கூட்டிட்டு போனோனே அங்க ஒரு ஃபிஷ்ஷை வச்சு சுத்திட்டு இருந்தேன். அப்போ முடிவுப்பட்டேன் இனிமே குட்டு எங்கேயும் கூட்டிட்டு போக கூடாது. அது மட்டும் இல்லாம அன்னைக்கு நான் போட்டிருந்த ஜுவல் வந்துட்டு ரொம்ப நல்லா இருக்குன்னு நிறைய பேர் சொல்லியிருந்தாங்க. ஜுவல் நம்ம ஜாராஸ்ல தான் பர்ச்சேஸ் பண்ணி. இந்த மாதிரி ஜுவல்ஸ் உங்களுக்கு வேணும்னா அவங்களோட ஐடி வந்து டேக் பண்ணிருக்கேன், செக் பண்ணி பாருங்க.